வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஐயோ, விஜய் விமர்சனம் பண்ணாத ஆளுங்களே இல்லை. எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுது, எல்லா பத்திரிகைக்காரன் விமர்சனம் பண்ணுறான், எல்லா அரசியல் விமர்சனம் சொல்கிறவனும் விமர்சனம் பண்ணுறான். விஜயை விமர்சனம் பண்ணாத ஆளே இல்லைங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் இல்லைங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் கிடையாதுங்க. டிவிகேவை சார்ந்தவர்கள் அவங்க பேசுகிறாங்க, ஒரு 3-4 பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த பேச்சாளர்களும் இல்லை. ரசிகர்கள் தான் விஜய்க்காக களத்தில் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யோ, என் அண்ணன், என் தளபதி, நாங்கள் வெல்வோம், முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு வேணால் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு இங்கே ஆதரவாக பேசுவதற்கு யாருமே இல்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு நடுநிலையான ஒரு கருத்து, ஒரு பொது உடைமையான ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக நான் களத்தில் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் விஜயினுடைய ரசிகனோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பேச்சாளரோ கிடையாது. எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனாலும் இந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா சேர்ந்து விஜய் அடிக்க நினைக்கிறான் பாருங்க, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அரசியலுக்கு விஜய் வருவதை எதிர்க்கிறான் பாருங்க, அதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். விஜய் வருவதனால உனக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அப்பா அத்தால ஏமாற்றி சொத்து சுகத்தை அனுபவித்து உன் பொண்டாட்டி பிள்ளைகளை அபகரித்து இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி எதுவும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா? இது ரொம்ப அபட்டமானதுங்க. இது ரொம்ப உங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அருவருப்பு, அசிங்கமாக இருக்குது. இதை செய்யாதீங்க தயவு செய்து. ஒரு நபர் ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது நீங்கள் வாழ்த்தலைனாலும் தூத்தாமல் இருங்க. ஆனால் இந்த அயோக்கியத்தனமான வேலைகள் எதுக்கு செய்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதனால் இங்கே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் நான் களத்தில் இறங்குறேன். நான் ஒரு 100% தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவன். எனக்கு விஜயினுடைய கருத்துக்களில் நிறைய முரண்பாடுகள் இருக்குதான். ஆனால் விஜயினுடைய அரசியல் வருகையை நான் ஒரு காலம் எதிர்க்க மாட்டேன். நியாயமான ஆரோக்கியமான கருத்துக்கள் மூலமாக நம்ம விஜயினுடைய அரசியலை நம்ம எதிர்கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீ அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்குது? விஜய் தமிழங்க, அவன் அரசியலுக்கு வரதில் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உன் சொந்த காசில் உன் காசை நிதி வசூலித்து கட்சியை ஆரம்பித்து வராரா? சொந்த காசு இருக்குது, பள்ளி இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், தலைமுடி விற்க வைக்கணும் நினைக்கிறவன் விற்க வச்சுக்கிறான், பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறான். உனக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாவற்றையும் விமர்சனம் செய்வதற்கு. ஆகவே இந்த இடத்துல தயவு செய்து விஜயை ஆதரிப்பதும் விஜய்க்கு ஆதரவாக நிற்பதும் தான் ஒரு உண்மையான ஒரு அரசியல் விமர்சகராக இரு, ஒரு சமூக ஆர்வலராக இரு, ஒரு அரசியல் பற்றி பேசுவனாக இரு. இதுதான் நியாயமானது. இதற்கு விஜயினுடைய தொண்டனாக இருக்கணும், விஜயினுடைய ரசிகனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். விஜய் ஒரு தமிழன், அரசியல் களம் காண்பது தமிழ்நாட்டிற்கு நல்லது.